எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ் ஃபேமிலியின் மகளிர் மற்றும் பிளாக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 8 ஃப்ளீட் வச்சு ஒரு சாரியை வந்து எப்படி ஃப்ளீட் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா சாரீ கட்டுறதே ரொம்ப கடினமான காரியம் தான். நிறைய வாட்டி இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளே நிறையவே திட்டு வாங்குவோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம முந்தின நாளே வந்து எப்படி இந்த சாரியை வந்து நல்ல ஒரு அழகாக ஒரு 8 ஃப்ளீட்ஸ் வச்சு சூப்பராக பார்க்குறதுக்கே ரொம்பவே எலிகெண்ட்டாக இருக்கிற மாதிரி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சாரியை வந்து சாரியோட முந்தானியை 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு நல்லா அதை செட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 4ஆக மடிங்க. 4ஆக மடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ண பிறகு அதை நீங்கள் திருப்பி இன்னொரு ஃபோல்ட் பண்ணி அதை வந்து 6ஆக மடிக்கணும். ஸோ இப்போ 6ஆக மடிச்சிட்டிங்க இல்லையா? ஸோ 6ஆக மடிச்சிட்ட பிறகு திருப்பி நீங்கள் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 8 மடிப்பு கிடச்சிரும். ஸோ இப்போ 8 மடிப்பு கிடச்சாச்சு. ஸோ இந்த 8 மடிப்பு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கார்னரில் வந்து நல்ல ஒரு பின் குத்திட்டு நல்ல கையாலே நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன், அந்த கோடு வந்து அந்த சாரியில் வந்து விழணும். இல்லாட்டி நீங்கள் ஒரு சீப்பு வச்சு கூட நீங்கள் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோடு வந்து அச்சு வந்து விழும் அந்த புடவையில். ஸோ அச்சு விழுந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த அளவு வச்சு நீங்கள் அந்த 8 மடிப்பு 8 ஃப்ளீட் வந்து ஈஸியாக எடுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பின்னை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், என் கையோட அந்த பாதி அளவு சைஸ், இந்த விரலோட அளவு சைஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த முதல் ஃப்ளீட் இருக்குது. ஸோ அதை அளவாக வச்சுட்டு நீங்கள் எல்லா ஃப்ளீட்ஸும் நீங்கள் 8 ஃப்ளீட்டும் நீங்கள் எடுக்கலாம். எப்போவுமே நீங்கள் சாரீ ஃப்ளீட்ஸ் எடுக்கும் போது மேலே இருக்கிற பார்டரை வந்து உள்பக்கமாகவும் கீழே இருக்கிற பார்டரை வந்து வெளிப்பக்கமாக வரா மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளீட்ஸ் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வைக்கும் போது கரெக்டாக வரும். இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கிறீங்க, ஒல்லியாக இருக்கிறீங்க, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கிடையாதுங்க. நீங்கள் எப்படி கட்டுறீங்க அப்படின்றது தான் விஷயம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அழகாக அது மடிப்பெடுத்து கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் மேலே அது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து 8 ஃப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இந்த 8 ஃப்ளீட்ஸ் எடுத்த பிறகு நீங்கள் மேலே வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் மித்த ஃப்ளீட்ஸ்லாம் வந்து அலைன் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பின் குத்திக்கோங்க. நீங்கள் ஒரு டேபிளில் வந்து நல்லா நகர்த்திட்டு இந்த வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் பின் பண்ணிங்க இல்லையா, அதை வந்து அதுக்குள்ளே விட்டுட்டு அதை ஒரு நல்ல சப்போர்ட்டாக நீங்கள் வச்சு மித்த ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஒருத்தரோட சப்போர்ட் இருந்து பண்ணுற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ பண்ணுறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த சாரியை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல இடைவேளை விட்டு நல்லா பின் பண்ணிக்கோங்க ஃப்ளீட்ஸ் எடுத்து. இல்லை நீங்கள் ஒரு அயன் பாக்ஸை வந்து சில்க் மோடில் வச்சு நீங்கள் அயன் பண்ணலாம். நான் பண்ணல, ஏன்னா இது வந்து என்னோடய வெட்டிங் சாரீ அப்படின்றதுனால நான் எப்போவுமே ஷாப்பில் கொடுத்து தான் பண்ணுவேன் இந்த சாரியை மட்டும். பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு வந்து செட் பண்ணி பின் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பின்னால் வந்து அந்த முந்தானி எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து அந்த இடைவேளை விட்டு பின் பண்ணி இல்லாட்டி அயன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பேக் போர்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் பண்ணணும். ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்திங்கன்னா நல்ல விசிறி மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 1 by 1 எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மேல் நோக்கி வரும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து அது அமைஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இல்லை அயன் பாக்ஸ் வச்சு கூட நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஸோ மாடலுக்காக இது என் பொண்ணு தாங்க டிசைன் பண்ணி கொடுத்தா. இந்த மாதிரி பில்லோவில் வந்து அவளோட ப்ளவுஸை வந்து போட்டு இதில் செட் பண்ணா. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.